மா எனக்கு வேலை இருக்கு, டென்ஷன் படுத்தாத. பணத்தை எடுத்தா சொல்லு, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதா. சார் நான் எடுக்கல சார். ஏன் சார் நான் சொன்ன நம்பவே மாட்டீங்க? கார்த்திக் ஆனந்தனா சார். என்னாச்சு? சார் சார் கேக்குறாருல, சொல்லியா? சார் அது ஒன்றும் இல்லை சார். சார் பேங்க்லேருந்து 10 லட்ச ரூபா ட்ராப் பண்ணிட்டு வந்தார். அதில் ஒரு 50,000 ரூபா குறையுதான். அதுக்கு இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. அறிவு கிட்ட ஆனந்த். சாரி சார். 50,000 குறையுதா? அந்த பொண்ணுதான் எடுத்தான்னு சொல்லியா? இல்ல சக்தி, கார்த்திக், ஏன் இப்படி பண்ண? நீ என்ன சந்தேகப்படுறியா? ஏய் சீ, நான் அப்படி சொல்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கால் பண்ண வேண்டியதானே? சார், சக்திலாம் எடுத்துக்க மாட்டா. அவ எடுத்துட்டான்னு சொல்றதுக்கு உங்கள்ட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அவ மட்டும் தான் இந்த ரூமுக்கு வந்திருக்கா. அவ உள்ள வந்திருந்தா அவ தான் எடுத்துருக்கணும்னு அர்த்தமா என்ன? இது வரைக்கும் நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கா? இவ புதுசா வந்த ஜாயினி, அதனால தான் சொல்றேன், இவளை தவிர வேற யாரும் எடுக்கல. ஆனந்தனா சார். சிசிடிவி செக் பண்ணீங்களா? ஆமா சார். ஓ மை காட், இது எனக்கு தோணாம போயிடுச்சா சார். சார் கொஞ்சம் செக் பண்ணுங்கண்ணா. சாரு சார், இங்கே செக் பண்ணலாம்ல, நீங்களே செக் பண்ணுங்க. ஆ, எங்க சார் எடுத்திருக்காங்க? ஃபைல தானே எடுத்துட்டு போறாங்க. எங்க எடுத்திருக்காங்க? சார் ஒருவேளை உங்க ஆளு பேங்க் கேஷியர் ஜெயஸ்ரீ. சுமாரியா, இவ வேற எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம. எதுல வந்தீங்க? ஓ ம் 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 உன் பேர் என்னம்மா? சக்தி. சக்தியா? இங்க வா. இந்தாங்க. கார்ல மிஸ் பண்ணிட்டு சக்தி மேல பழிய போடுறீங்க சார். தப்பு பண்ணிட்டீங்க சார். ஒருவேளை பேக் ஓட்டையா இருக்குமோ? சுமாரியா சார், உங்க மேல தப்பு இருக்கு. சக்திட்ட மன்னிப்பு கேளுங்க. வேணாம் வேணாம் கார்த்திக். சார் சாரி சொல்லுங்க சார். கார்த்திக் வேணாம். டாடி, நான் அதை தான் எதமா சொன்னேன். இவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. வெளியே போய். சரி சார், வர சார். நான் ஏன்னா நீங்க ஃபைல் வேற. அடிச்சிட்டேன் சார். போங்கண்ணா, கேபின் போங்கண்ணா. ஓகே சார். டாடி, ஏன் டாடி இப்படி பண்ணீங்க? நான் ஏதாவது ஹாஷா பேசியிருந்தா ஐம் சோ சாரி டாடி. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல சக்தியை பத்தி. நான் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தான்ப்பா. அவசரப்பட்டுட்டீங்க. ஹலோ. ஹலோ, எங்க இருக்க? ஆஃபீஸ்லண்ணா. அப்படியா? எப்போ வருவ? ஈவினிங்ண்ணா. ஓஹோ, சரி சரி. அங்க ஏதாவது பிரச்சனையா?
இல்லண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லண்ணா. சரிண்ணா. இங்க பிரச்சனை நடந்தது எப்படி அண்ணாக்கு போச்சு? ம். ஏய், அதெல்லாம் ஃப்ரீயா விடு. எல்லாம் சமாளிச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன? சக்தி, இப்ப எதுக்கு உம்முன்னு இருக்க? அவர் என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு தெரியுமா? ஏய், இங்க யாரும் உன்னை அசிங்கப்படுத்தல. நான் தானே அவமானப்பட்டேன், நீயா பட்ட? நான் எத்தனை டைம் தெரியுமா சொல்றேன், நான் எடுக்கல சார். கொஞ்சமாச்சு கேட்டாரா அவரு? என் மேல திருட்டு பழி சொல்லியிருக்காரு. இங்க பாரு சக்தி, இந்த கம்பெனில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்கிறது. கார்ல பணத்தை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. இங்க எல்லாமே நான் சிங்கா போனதுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவர் வச்சுட்டு வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். என் மேல தப்பா? பெருசா எடுத்துக்காத, விடு, பாத்துக்கலாம், எதுனாலும் பாத்துக்கலாம். இந்த பணக்காரங்களே இப்படிதான். இல்லாதவங்க மேல எல்லா பழியும் சொல்றதே அவங்க வேலையா போச்சு. ஏய், ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் அப்படி இல்ல. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் அப்படித்தான். ஏய், நான் பிறந்ததுல இருந்து அவரை பாத்துட்டு இருக்கேன். என்ன சொன்ன? இல்ல, இப்ப நீ என்னமோ சொன்ன. ஏய், ரொம்ப வருஷமா எனக்கு அவரை தெரியும். ஆனா நீ சொல்ற மாதிரி அவர் அப்படி இல்ல சக்தி. ஆமா, அவர் இந்த ஆபீஸோட சிஓல. நீ அப்படிதான் பேசுவ. இந்த ஆபீஸோட சிஇஓ மட்டும் இல்ல, சிஎம்ஏ வந்தாலும் உனக்காக கண்டிப்பா நிப்ப சக்தி. ம். அப்படியே ஓடிடுவ. ம். நான் ஓட மாட்டேன். ம். எந்த சூழ்நிலையிலும் உனக்காக கண்டிப்பா நிப்ப சக்தி. சரி, ஆபீஸ்க்குள்ள போலாம் வா. வாமா, உட்காரு. அப்புறம் ஆபீஸ்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுண்ணா. ஆ, அண்ணங்கிட்ட சொல்லாம ஆபீஸ் போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட. ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணா. நீங்க கொஞ்சம் கோவமா இருந்தீங்க. நான் என்னைக்கிட்ட உன் மேல கோவப்படாம இருந்திருக்கேன்? சரி, அந்த பையன் பேர் என்ன? எந்த பையனா? அதாம்மா நீ லவ் பண்றியே அந்த பையன். கார்த்தின். ஆ, கார்த்தி. பையன் எப்படி? ஆ, ரொம்ப ம்? சூப்பர். நல்ல பையன். சரி. அதான் நீயே முடிவெடுத்துட்ட. அப்புறம் அண்ணன் சம்மதம் இருந்தா தானே கல்யாணம்? ஆமாண்ணா. ஆ, சரி, ஒரு நாள் அந்த பையனை வர சொல்லு, ம். பேசுவோம். பையன் எப்படி நல்ல பையனா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா என்னன்னு பாப்போம். சரிங்கண்ணா. போய் காஃபி போட்டு வச்சிருக்கேன், போய் குடி போ. ம். ம். அம்மா, அப்பா எங்க? கையேடுறா. அப்பாவை ஆபீஸ்ல அசிங்கப்படுத்தி வச்சிருக்க. யார் ஆபீஸ்ல அசிங்கப்படுத்தினா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்றா ஃபர்ஸ்ட்? என்ன எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? அவர் என்ன பண்ணாரு தெரியுமா உனக்கு? காசை காணோம், அதை கேட்டாரு, அதுக்கு அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்துவியா? சும்மா அந்த பொண்ணு இந்த பொண்ணுலாம் சொல்லாதீங்க. அவ பேர் சக்தி. சக்தி தான். சரி விடுங்க, அப்பா எங்க? மாடியில இருக்காரு, போய் பார்ப்போ. தோசையா? இல்ல, சட்னி.
சக்தி ஏன் டல்லா இருக்க? தலை வலிக்குது. தலை வலிக்குதா? என்னது என்னது சக்திக்கு தலைவலியா? எம்டி சார் நிம்மதியா தண்ணி கூட குடிக்க விட மாட்டீங்களாயா? என்னையா வேணும்? ஏய், எதுக்குடா அவரை கூப்பிடுற? சும்மா இரு சக்தி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் சரி வா, நம்ம போய் டீ சாப்பிட்டு வருவோம், எல்லாம் சரியாயிரும். இல்ல வேண்டாம் கார்த்திக். பரவாயில்ல வா சக்தி. இல்ல வேண்டாம். நீ வா சக்தி. இல்ல வேணாம் கார்த்திக். அவர் தான் கூப்பிடுறாருல, போயிட்டு வா. இந்த பாரு சக்தி, இந்த காலத்துல எவனையாச்சும் உஷார் பண்ணி அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அவன் பாக்கெட் மணியை கரைக்கிறதே வேலையை வச்சுட்டு திரியாளுங்க. உனக்கு ஏய். என்ன ஆ? என்ன இல்ல சக்தி, ஆ. கார்த்தி பெரிய இடத்து பையன். என்ன சொன்ன? இல்ல சக்தி, கார்த்தி நல்ல பையன் தானே, கூட போயிட்டு வான்னு சொன்னேன். ம். நான் போயிட்டு வரேன். முன்னாடி போ. ம். ஏண்டா லில்லி புட்டு, எதுக்குடா பில்டிங்கே அதிர்ற மாதிரி அலறுன? சார், சக்திக்கு தலைவலியா சார், அதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக கூப்பிட்டேன். ஆ? சக்திக்கு தலைவலியா? போய் ஊரெல்லாம் போஸ்டர் வட்டே. சக்திக்கு தலைவலியா? சாரி சார். நீயே ஒரு தலைவலி. உட்கார்றா. காஃபி நல்லா இருக்கா? ம். நல்லா இருக்கு. ம். இந்த காஃபி குடிச்சனா உனக்கு எல்லா தலைவலியும் பறந்து போயிடும். ஆ, குடி. சக்தி, சார், கார்த்தி, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் தலை வலிச்சுது சார், அதான் காஃபி குடிக்கல. தலைவலிக்குது, நீங்க வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. சார் இல்ல இப்ப எதுவும் கோவப்படுறீங்க? ஏய், கோவப்படல சார், மேடம்க்கு டீ வாங்கிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமா? இல்ல வேணாம் சார். போண்டா வடை பஜ்ஜி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ம், வேணாம் சார். சீக்கிரம் டீயை குடிச்சிட்டு ம். கேபின்ல வந்து வேலையை பாருங்க. தலை தானே வலிக்குது, ஆமா சார். வந்து வேலையை பாருங்க. சரிங்க சார். அண்டர்ஸ்டாண்ட்? ம். ஏன் சார் அப்படி பேசிட்டு போறாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் காஃபி குடி, ம். பாத்துக்கலாம். நீ குடிக்கல? ம். ஆ. சரி மேல வா. மேலையா? ஆமா, எங்க அண்ணா உன்கிட்ட பேசணுமா? உங்க அண்ணன் எதுக்கு என்கிட்ட பேசணும்? ஆ, உங்க அண்ணன் என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும் தெரியாதா? நம்ம லவ் மேட்டர் சொல்லிட்டேன். ஆ? எது லவ் பண்றியா? ஆமா, லவ் பண்றியா என்ன? பின்ன இல்லையா? இல்லன்னா விடுப்பா, நம்ம லவ் பண்ணாம இருந்துக்கலாம். லவ் அக்செப்ட் பண்றதை இப்படியா சொல்லுவ? எனக்கு இப்படிதான் சொல்ல தெரியும். நான் வேணா உனக்கு வேற மாதிரி அப்புறமா சொல்றேன். இப்ப நீ மேல வா, அண்ணன்கிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல போய் பேசி ஓகே சொல்ல வைக்கிறேன். அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் உங்க அண்ணன்ட்ட வந்து பேசுறேன். நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்க அண்ணன் உனக்காக வெயிட் பண்றாரு. எங்க அண்ணன் பேசி ஆகணும்னு சொன்னாங்க இன்னைக்கு. சக்தி, அதான் சொல்றல்ல, கண்டிப்பா ஒரு நாள் உங்க அண்ணன்ட்ட வந்து பேசுறேன். நீ என்ன உன்னை பத்தி சொல்றதுக்கும் ஒரு நாள், எங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுறதுக்கும் ஒரு நாள், அந்த ஒரு நாள் எப்பதான் வரும்? வாடா ப்ளீஸ். இன்னொரு நாள் வரேன், பாப்போம். கண்டிப்பா ஒரு நாள் உங்க அண்ணன்ட்ட வந்து பேசுவேன். பாய். பாப்போம். ம்.